என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தென் மாவட்டத்தில் எந்த இடத்துல தேவேந்திரகுல வேளாண் சமூகம் பாதிக்கப்பட்டாலும் சரி, மூவேந்தர் மீடியாவும் தினேஷ் முலர் அண்ணனும் நீங்கள் வந்து அங்கே நிற்கிறீங்க. இங்கே டெல்டா பகுதியில் இந்த தஞ்சை பகுதியில் நடந்த நிகழ்வுள்ள அண்ணே வரல, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. நீங்கள் வந்து இதை மக்களில் கொண்டு போனால பெரும்பான்மை வந்து தெரியல, தென் மாவட்டத்துலேருந்து பெரிய தலைவர்லாம் வரல அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள் வந்து வருத்தப்பட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமான சூழல் இருந்து, ஏன் நான் இங்கே வரல அப்படின்ற ரீசன் நான் சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் மற்றும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் வந்து என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது நான் காலையிலே சொல்லியிருந்துருக்கணும், இன்றைக்கி சொல்ல முடியாத ஒரு சூழல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மதியமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் மாமனுடைய மனைவி என்னுடைய அத்தை வந்து இறந்துட்டாங்க. அதனால தான் அவங்களோட நல்லடக்கமானது இன்று தான் சித்திரை 1ஆம் தேதி இன்னைக்கு தான் நடந்தது. நேற்று மதியம் இருந்தாங்க, இன்றைக்கி தான் நல்லடக்கம் வந்து. ஏன்னா என்னோடய மச்சனைகள் எல்லாம் வெளியில் பகுதியில் இருந்தாங்க, அதனால் வர லேட்டாச்சு. அப்படின்னால அவங்களோட நல்லடக்கம் முடிந்ததுக்கு பிறகு தான் இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே முன்னாடியே நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்ல முடியல. ஸோ அதனால தான் இந்த டயத்தில் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. அதாவது அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியை சேர்ந்த சகோதரி கீர்த்தியோட அந்த மரண நிகழ்வாக இருக்கட்டும், இல்லை சகோதரர் தினேஷோட அந்த பொய்யான வழக்கில் போட்டு கை செய்யப்பட்ட அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அதை கண்டித்து தான் இந்த சகோதரிகள் வந்து அண்ணனை விடுவிக்க சொல்லி அவங்க இந்த மாதிரி விஷம் கொடுத்தனால வந்து சகோதரி கீர்த்தியா அப்படின்றவங்க வந்து கிளம்புனாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள், அதாவது அங்கே உள்ள மக்களாக இருக்கட்டும், இல்லை தென் மாவட்டத்திலேருந்து ஒரு சில தலைவர்கள் மட்டும் அதில் பங்கேற்றான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போக முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் நடந்த மறுநாள் எனக்கு வந்து தகவல் தெரியுது. அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து உடல்நிலை குறைவால் வந்து பார்த்திங்கன்னா மேலூர் ஜிஹெச் வந்து அம்மா வந்து கூப்பிட்டு போகிறேன், அங்கே எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் மதுரை ஜிஹெச் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் அந்த மேலூர் ஜிஹெச்சில் தான் அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டதோட நான் வந்து பேசியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் வரேன், ஏன்னா அது முடிஞ்சிடும், ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அந்த இன்றைக்கி வந்துடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன். கடைசி வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதுரையில் வந்து எல்லா செக்கப்பும் எடுக்கிறதுனால நம்ம வர முடியல. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த நம்ம இருக்கங்குடியில் நம்ம தேவேந்திரகுல வேளாண் சமூகம் சார்ந்த இந்த பண்பாடு சம்மந்தமான இந்த ஆன்மீக நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 வாரங்களுக்கு முன்பே தாள் கொடுத்துறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும்னே. ஏன்னா எப்போவுமே இருக்கங்குடியில் இந்த ஆடித்திருவிழா நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், பங்குல் நடக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எப்படியா வந்துடணும். அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், ஊர் நாட்டாமை குடும்பங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தாள் கொடுத்தன அடிப்படையில் அம்மாவா இங்கே செக்கப் முடிச்சுட்டு வந்து நம்ம அன்றைக்கி சாயந்தரமே வந்து நம்ம அங்கே போயிருந்தோம். அதனால தான் அன்றைக்கி அந்த நைட் நடந்த நிகழ்வு வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட அந்த ரிப்போர்ட் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பெண்டிங்கிலே இருந்தது. அப்புறம் என்னுடைய அண்ணனோட மனைவி அத்தாச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அம்மாவே அனுப்பிச்சி விட்ருந்தேன். அதனால் வந்து அவங்க அதை பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் வாங்கி போயிட்டாங்க. அம்மாவை இன்னைக்கு கூப்பிட்டு போக வேண்டியதாக இருந்தது, அதாவது சித்திரை 1 இன்னைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. கடைசி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தாய்மாமனோட மனைவி தவறிட்டாங்க அப்படின்ற அந்த காரணத்தினால இன்றைக்கி அம்மா வந்து கூப்பிட்டு போக முடியல. அநேகமாக நாளைக்கு தான் கூப்பிட்டு போய் அந்த செக்கப்பெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா காலைல போய் காடாத்து அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் காலைல ஒரு 9 மணிக்கு மேலே அம்மாவை ஜிஹெச் கூப்பிட்டு போகணும். கண்டிப்பாக இங்கே வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த சூழலினால தான் என்னால் வந்து தஞ்சை பகுதிக்கு வர முடியல. தவிர்த்து வந்து மற்றபடி தென் மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து தினேஷ் முலர் வந்து போய் களத்தில் நிற்பான், நம்ம தலைவரில் வந்து ஒருங்கிணைப்பான், எல்லாத்தையும் வர சொல்லுவான் அப்படின்றலாம் கிடையாது. ஸோ தென் மாவட்டம் எப்படி, அதே போல் தான் டெல்டா மாவட்டம் எல்லாரும் இருக்கக்கூடிய என்னோட தேவேந்திரகுல வேளாண் சமூக உறவுகள் தானே. ஏன்னா நிறையா உறவுகள் வந்து வருத்தப்பட்டு இந்த விஷயத்தை வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் தொடர்பு கொண்டு சொன்னாங்க, என்ன தென் மாவட்டம்னா உடனே நீங்கள் வந்து போயிடுறீங்க, போயிட்டு வந்து நம்ம தலைவரெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறீங்க, அதே ஒரு டெல்டாவில் தான் மட்டும் அண்ணன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இளைஞர்கள் வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் ரீசனே தவிர்த்து வந்து மற்றபடி டெல்டா பகுதியில் வரக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்லாம் கிடையாது. ஏன்னா டெல்டா பகுதியில் அன்னை பாளையப்பட்டாவி அண்ணன் வந்து நல்ல விஷயமா எடுத்து பண்ணுவார்ன்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ நான் வர முடியாத சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரீசனே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலை நான் கண்டிப்பாக வரேன். சரிங்களா, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம். ஏன் அந்த காணொலியோடு இப்போ நான் பதிவு செய்கிறேன்னா, என்னோடய சுச்சுவேஷன் வந்து இதே டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் வந்து தெரியாது. தம்பி ஸ்ரீதரோட ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தான்.
எப்படின்னா அந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன். இதே தென் மாவட்டத்தோட தலைவர்லாம் வாராங்க, மற்றவங்களாம் வாராங்க, இதே டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து ஒருங்கிணைக்க மாட்டேங்கிற, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம சமூகத்தோட கலப்பறையில காப்பாற்றணும் அப்படின்னு வந்து தம்பி ஸ்ரீதர் போட இந்த காணொலியோட பார்த்துருந்தேன். பார்க்கும்போது நமக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தங்கள் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இதுதான் சுச்சுவேஷன். இதனால தான் வர முடியல. கண்டிப்பாக யாரும் உறவுகள் வந்து தவறாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் ஏன்டா தினேஷ் மலர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் களத்தில் நிற்கக்கூடியவர், ஏன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வேதனைகள் வந்து இருக்கலாம். ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அதுதான். இதை என்னால் டக்குன்னு வெளில சொல்ல முடியல. நான் ஏன் இந்த விஷயத்தை கூட நான் இப்போ இது ஒரு காணொலி நான் பதிவு வந்து செய்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலும் என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம உறவுகள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் அந்த டெல்டா பகுதிக்கு வரலை அப்படின்றதுக்கான ரீசன் இதுகள் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம வர முடியாது, வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அதனால் உறவுகள் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். கண்டிப்பாக மற்ற எந்த ஒரு கோயில் நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம மக்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக நானாக இருக்கட்டும், மூவேந்தர் மீடியாவாக இருக்கட்டும், கண்டிப்பாக களத்தில் வந்து நிற்கும். அதனால் உறவுகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்னோடய சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் அம்மா உடல்நிலை சரியில்லை அப்படின்றது, ஒரு பக்கம் இந்த மாதிரி உறவினர் இறப்பு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுனால என்னால் வர முடியல. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தென் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை வட மாவட்டமாக இருக்க எல்லா நிகழ்வுலையும் நம்மளோட மூவேந்தர் மீடியாவும் சரி, நானும் சரி, நம்ம மக்களுக்கான களப்பணியில் இருப்பேன்றதை நம்ம உறவுகள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மட்டுமல்லாமல் இருக்கங்குடியில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தொடர்பு வந்து அந்த அம்மனுக்கும் நமக்கான தொடர்பு இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த காலையில் வந்து நான் பதிவு செய்கிறேன்றதை கேட்டுக்கிட்டு, மருதநல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடரணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.